ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் ஒரு சின்ன அறுவடை பார்க்கலாம். தக்காளி ஹைப்ரிட் தக்காளி தான். எவ்வளோ கொத்தாக இருக்குது பாருங்கள். செடி வதங்கி போயிடுச்சு. இனி இந்த செடி செழிக்காது. நம்ம எடுத்து போட்டுட்டு வேறு தான் வைக்கணும். நான் புது நாற்று வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்கிற தக்காளியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். 1/2 கிலோ தக்காளிக்கு மேலே இருக்கும். இந்த தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. தோலெல்லாம் மெலிசாக தான் இருக்குது. இதோடைய விதையை நான் சேகரித்து வச்சுருக்கேன். நம்ம ஆடிப்பட்டத்துக்கு போட்டுக்கலாம். இப்போ இதில் இருக்கிற தக்காளியெல்லாம் எடுத்துக்கலாம். இது ஆடிப்பட்டத்தில் விதைச்ச செடி தான். இவ்வளோ நாள் வரைக்கும் நம்மளுக்கு அறுவடை கொடுத்துருக்கு. இந்த வெயிலுக்கு வதங்கி போயிடுச்சு செடி. இந்த வெயிலுக்கு எந்த செடியுமே தாங்க மாட்டேங்குது. என்ன தான் நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் முளைப்பு திறன் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது. அடிக்கடி ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணுறதா இருக்குது. முள்ளங்கி 2 தான் இருக்குது. இதுவுமே காய் சிறுத்து போயிருக்கு. இதையே நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேக்கில் நான் 10 முள்ளங்கி கிட்ட போட்டிருந்தேன். 2 நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இது கடைசி. மண்ணெல்லாம் புதுப்பிச்சு தான் நம்ம திருப்பியும் போடணும். இதோடு நம்ம ஜூன் மாதம்தான் போடணும். இப்போ போட்டாலும் முளைப்பு திறன் இருக்காது. பீர்க்கங்காய் இந்த காயுமே எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இதுவும் கடைசி அறுவடை தான். கொடியெல்லாம் வதங்கி போயிடுச்சு. இந்த காய் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இதோட விதையை நானும் சேகரித்து வச்சுருக்கேன். கோவக்காய் இது ஜனவரி மாதம் வச்ச கொடி தான். இதில் இப்போ நிறைய காய் வந்திருக்கு. இதில் இருக்கிற காயெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வெயிலுக்கு கோவக்காய் வரும்போல் இருக்குது. இதில் நிறைய காய் நம்மளுக்கு வச்சுருக்கு. நிறைய பிஞ்சு இருக்குது. மலேசியன் கோவக்காய் கொடியும் நம்மக்கிட்ட இருக்குது. அதுலேயுமே நம்மளுக்கு காய் இருக்குது. அதை நம்ம அடுத்த தடவை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதுக்கு நிறைய உரம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. வெயிலுங்கிறதுனால 2 நாளைக்கு ஒரு முறை நம்ம ஃபெர்டிலைசர் தெளிக்க வேண்டியதாக இருக்குது. செடி நம்ம காய்கறி கழுவுன தண்ணி, அரிசி கழுவுன தண்ணியை இதுக்கு நம்ம வேரில் ஊற்றி விட்டுட்டு வரணும். அப்போ தான் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் செடி தாங்கி வரும். கண்டிப்பாக அந்த வெயில் காலத்தில் நம்ம ஒரு தடவை புண்ணாக்கு கரைசல் கொடுத்துடணும். அப்போ தான் நம்ம ஓரளவுக்காவது நம்ம செடிங்களை காப்பாற்ற முடியும். கடலை புண்ணாக்கு கரைசல், கடுகு புண்ணாக்கு கரைசல் ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்கலாம். கத்திரிக்காய் இது ஓரளவு நம்மளுக்கு காய் கொடுத்துட்ருக்கு. வேங்கேரி கத்திரிக்காய் தான் நம்மக்கிட்ட 5 செடி இருந்தது. ஒரு செடி வதங்கி போயிடுச்சு. இந்த 4துலேயுமே இப்போ காய் இருக்குது. பிஞ்சு விட்டுருக்கு. இருக்கிற கத்திரிக்காவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த காய் ஒரு அடிக்கு காய்ச்சிட்டு இருந்தது. இப்போ வளர்ச்சி கம்மியாகிடுச்சு. இதெல்லாம் நம்ம ஆடி மாதத்துக்கு போட்டது தான். இது வரைக்கும் நம்மளுக்கு அறுவடை கொடுத்துட்டு இருந்திருக்கு. காய்ப்பு முடிஞ்ச உடனே நம்ம கவாத்து பண்ணி விட்டு ஃபெர்டிலைசர் தெளிக்கணும். கத்திரி செடி 2 வருஷத்துக்கு நம்மளுக்கு காய்ப்பு தரும். அவ்வளோதாங்க. இது கீரை, சிகப்பு தண்டு கீரை. தக்காளி, கோவக்காய், பீர்க்கங்காய், முள்ளங்கி 2. எல்லா காயும் நம்மளுக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு. வெயிலுக்கு அவ்வளோதான் வரும் நம்மளுக்கு. கத்திரிக்காய் கொஞ்சம். அவ்வளோதாங்க இந்த வாரத்து அறுவடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.